ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கோட் மெயில். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டேட்டா செக்ஷன் அல்காரிதம் சீரிஸ்ல பேக் ட்ராக்கிங் அல்காரிதம் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் ரிகர்ஷன் பற்றி போட்டிருப்பேன். நான் ரிகர்ஷனை பற்றி 2 வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு சில பேருக்கு புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. 2வது வீடியோ அதனால தான் நான் போட்டேன். ஸோ தயவு செய்து அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் ரிகர்ஷன் புரியலைன்னா வந்துட்டு பேக் ட்ராக்கிங் சுத்தமா புரியாது. நான் அந்த 2 வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாவே வந்து ரிகர்ஷனை பத்தி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்ல என்டர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக் ட்ராக்கிங்னா என்ன, இந்த பேர்ல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். பேக்னா என்ன, பின்னாடி. ட்ராக்னா என்ன, ஃபைண்ட் பண்றது ஆர் செக் பண்றது, அந்த மாதிரி. அதாவது என்ன பண்ண போறோம், நம்ம பின்னாடி போய் செக் பண்ண போறோம். இதுதான் இந்த அல்காரிதத்துல ஆக்சுவலா நம்ம இதை தான் பண்ணுவோம். சரியா? பேக்ல போய் ட்ராக் பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை வச்சு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஸ்கூல் முடிச்சிட்டீங்க, அதாவது 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி பிளான்ல இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால என்ன பண்ணுவீங்க, ரேண்டமா போயிட்டு ஏதாவது சீனியர்ஸ்ட்ட கேட்பீங்க, இல்ல வந்து ரிலேட்டிவ்ஸ்ட்ட கேட்பீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது சித்தி பெரியமா இல்ல சித்தப்பா இல்ல பெரியப்பா வந்து உங்களை வந்து டாக்டருக்கு படிக்க சொல்றாங்க, அதாவது எம்பிபிஎஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப வந்துட்டு ஒரு மாசம் உட்காந்து படிக்கிறீங்க. ஒரு மாசம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கே தெரியுது, நம்மளால வந்து ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. ஸோ வந்து இதுக்கப்புறம் இப்படியே படிச்சுட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம பாஸ் ஆக மாட்டோம்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுவீங்க, எனக்கு நீட் வேணாம், எனக்கு எம்பிபிஎஸ் வேணாம் சொல்லிட்டு நீங்க வேற ஒரு கோர்ஸ் வந்து இப்போ இன்ஜினியரிங் சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலான்னு போறப்ப எனக்கு காலேஜ்ல ஃபீஸ் எல்லாமே அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்றீங்க, எனக்கு இன்ஜினியரிங் வேணாம், நான் வந்து ஆர்ட்ஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீங்க வேற ஒரு கோர்ஸ் பண்றீங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நான் வந்து ஒரு சாய்ஸை வந்து சூஸ் பண்றேன். அந்த சாய்ஸ் வந்து எனக்கு ஆப்டிமலா இல்ல, அதாவது எனக்கு தேவையான கோலை ரீச் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான சாய்ஸா இல்ல. சோ என்ன பண்றீங்க, மறுபடியும் வந்துட்டு நீங்க அந்த கோர்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு கோர்ஸுக்கு போறீங்கல்ல. சோ இதைத்தான் வந்து நம்ம பேக் ட்ராக்கிங் சொல்லுவோம். அதாவது ஒரு சாய்ஸை வந்து டிசைட் பண்ணி அதை வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. பண்ணி முடிச்சுட்டு உங்களால வந்துட்டு இது வந்து என்னோட கெரியருக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி தெரிய வருது. அப்ப வந்து நீங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி வரீங்க. அந்த சாய்ஸ்ல இருந்து பேக்ல வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு வேற ஏதாவது ட்ராக் பண்றீங்க. அதாவது வேற ஏதாவது சாய்ஸஸ் இருக்கா, இல்ல வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. செக் பண்ணி நீங்க அதையும் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறீங்க. அதாவது நம்ம இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு நீங்க இப்போ இன்ஜினியரிங் சேரீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அது போய் நீங்க ஜாயின் பண்ணி பாக்குறீங்க. பட் வந்து எனக்கு ஃபீஸ் அதிகமா இருக்கு, இல்ல வந்து கட் ஆஃப் கம்மியா இருக்கு, அதனால வந்து எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தெரிய வருது. சோ வந்து நீங்க அதையும் டிராப் பண்ணிட்டு நீங்க வேற ஒரு பிளானுக்கு போறீங்க. சோ இதுதான் ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சாய்ஸஸை டிசைட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸ். செகண்ட் என்ன பண்றோம், அந்த சாய்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். சோ இது ரெண்டாவது. மூணாவது என்ன பண்றோம், நம்ம அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண சாய்ஸ் வந்து எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா என்ன பண்றீங்க, அதாவது எனக்கு தேவையான கோலை வந்து அதை ரீச் பண்றதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்ப என்ன பண்றீங்க, நீங்க இப்ப பேக்ல வர்றீங்க, பேக்ல வந்து ட்ராக் பண்றீங்க. சோ பேக் ட்ராக். இப்போ இந்த 3 தான் வந்து நம்ம மெயினா பண்ண போறோம்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸஸ் வந்து டிசைட் பண்றீங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து n நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் சூஸ் பண்ணலாம், அதாவது எவ்வளவு வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு ஒரு எண்ட் இருக்குல்ல. நீங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு காலேஜ் வந்துட்டு வேணாம் பிடிக்கல வேற பண்ற அப்படின்னா சொல்ல முடியாது. இந்த மாதிரி எந்த கிரிக்கெட்டும் பண்ண மாட்டேன், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ எனக்கு இந்த மாதிரி சாய்ஸஸ் வந்து நிறைய இருக்கும்போது எனக்கு அந்த சாய்ஸஸ் வந்து எண்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் தேவை. நம்ம ரிகர்ஷன்ல பார்த்திருப்போம்ல, அந்த ரிகர்ஷனை வந்து நம்ம இன்ஃபினிட்டா போக விடாம ஜஸ்ட் வந்து அதை ரெடியூஸ் பண்றதுக்காக, அதாவது ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், பேஸ் கண்டிஷன் ஆட் பண்ணுவோம். சோ எனக்கு பேக் ட்ராக் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பேஸ் கண்டிஷன் வேணும். சோ பேஸ் கேஸ். சோ இந்த 4 தான் வந்து எனக்கு மெயினா வந்து பேக் ட்ராக்ல யூஸ் ஆகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 12th முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு மாசம் தான் டைம் பீரியட் இருக்கு. அந்த ஒரு மாசத்துக்குள்ள உங்களோட சாய்ஸஸ் நீங்க டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிட்டு அது எல்லா சாய்ஸஸும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒருவேளை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்து ஓகேவா இருந்தா நீங்க அதுக்குள்ளேயே போயிடலாம். பட் எனக்கு எந்த சாய்ஸுமே ஒத்து வரலன்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு சாய்ஸா அதாவது மாத்திக்கிட்டே இருக்கீங்க வச்சுக்கோங்க. வேற கோர்ஸ் செக் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ எனக்கு ஒரு சர்டன் பாயிண்ட்ல எனக்கு அந்த உங்களுக்கு அலோகேட் பண்ண டைம் பீரியட் முடிஞ்சிடுது. அதாவது காலேஜ் ஜாயின் பண்றக்கூடிய டேட் வந்து எண்ட் ஆயிடுது. அதாவது இப்ப எனக்கு மே மந்த் ஸ்டார்டிங்ல வந்து நீங்க காலேஜ் சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. எனக்கு மே எண்டுக்குள்ள நீங்க முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மே எண்டுக்குள்ள நீங்க கடைசி என்ன கோர்ஸ்ல இருக்கீங்களோ அதை கண்டிப்பா நீங்க பண்ணி தான் ஆகணும். அப்படி நீங்க சூஸ் பண்ண கடைசி கோர்ஸ்லயும் வந்துட்டு உங்களால சர்வை பண்ண முடியலன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா உங்க லைஃபே வந்து வேஸ்டா போயிடும். அதாவது நம்ம யூஸ் பண்ண இந்த பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ண ப்ராப்ளமோட சொல்யூஷன் வந்து இல்லைன்னு சொல்லி அர்த்தம். சரியா? சோ பேக் ட்ராக்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஓரலா பேக் ட்ராக்கிங்னா என்ன, நம்ம என்ன பண்ண போறோம், எந்த மாதிரி ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை எப்படி நம்ம ப்ராப்ளத்துல யூஸ் பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். சோ அதுக்காக வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்து வச்சிருக்கேன். நான் இதுல வந்துட்டு தியரிட்டிக்கலா வந்து இந்த ப்ராப்ளத்துல எப்படி பேக் ட்ராக்கிங் அப்ளை பண்ண போறேன்னு மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு இது கோடா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா ரொம்ப லென்த்தியா இருக்கு கோடு, அது புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சோ அதுக்காக நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போறேன். பட் உங்களுக்கு ஒரு இனிஷியலா வந்து பேக் ட்ராக்கிங் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். சரியா? சோ
நான் எடுத்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா என் குயின். இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ப்ராப்ளம். பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கொஸ்டின். சரியா? என் குயின் கொஸ்டின்னா ஒண்ணு இல்ல, சிம்பிள் தான். அதான் அந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருப்பாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மட்டும் நான் சொல்றேன். சரியா? நமக்கு வந்து n into n அப்படிங்கிற ஒரு செஸ் போர்டு கொடுத்திருப்பாங்க. இது என்னங்கிறது என்ன வேல்யூவா இருக்கலாம். 2 இருந்தா 2x2, 3 இருந்தா 3x3 அந்த மாதிரி. இப்போ நான் இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் 4x4 எடுத்திருக்கேன். அதாவது எனக்கு ரோ வந்து 4, காலம் வந்து 4. சோ 4x4 செஸ் போர்டு வந்து நான் எடுத்திருக்கேன். சோ இந்த செஸ் போர்டுல வந்துட்டு நீங்க குயின், அதாவது ராணி, உங்களுக்கு செஸ் போர்டு விளையாண்டுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சும்மா ஷார்ட்டா சொல்றேன். குயின்னா என்ன பண்ணும், அது வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து எனக்கு அப், டவுன், பேக், ஃப்ரண்ட் எங்க வேணா போகும். அதே மாதிரி டயகனலா எங்க வேணா போகும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு குயின் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு எங்க வேணா போகும், இங்க எங்க வேணா போகும், இங்கேயும் எங்க வேணா போகும். அதே மாதிரி இந்த சைடும் போகும், இந்த சைடும் போகும். அதாவது டயகனலாவும் போகும். அதாவது பிளஸ் அண்ட் தென் வந்து மல்டிபிளிகேஷன். இந்த சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைரக்ஷன்ல எங்க வேணா மூவ் பண்ணலாம் நம்ம குயினை பொறுத்த வரைக்கும். சோ இந்த கொடுத்திருக்கக்கூடிய செஸ் போர்டுல வந்துட்டு நீங்க n குயினை வந்து பிளேஸ் பண்ணணும். சரியா? n குயினா என்ன? இப்ப 4x4னா n into n ன்னு சொல்லிட்டாரு இதோட மீனிங். அப்ப n-னா வந்து 4. சோ 4 குயினை வந்து பிளேஸ் பண்ணணும். சோ 4 குயினை வந்து நீங்க எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணா ஒவ்வொரு குயினும் இன்னொரு குயினை வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து சேம் ரோவோ ஆர் சேம் காலம் ஆர் டயகனலாவோ வந்து மீட் பண்ணிக்க கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு குயினை வந்து பிளேஸ் பண்றீங்க. நீங்க இன்னொரு குயினை வந்து இங்க எங்கேயுமே நீங்க பிளேஸ் பண்ண கூடாது. ஏன்னா பிளேஸ் பண்ண என்ன ஆகும், எனக்கு ஒரு குயின் வந்து இன்னொரு குயினை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது செஸ் விளையாண்டுருந்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம வந்து ஒரு காயினை வச்சு நம்ம இன்னொரு காயினை வெட்டுவோம்ல. இப்போ எனக்கு ஒரு குயின் வந்து இங்க இருக்குன்னா ஆப்போசிட் பர்சன்ல இருக்கக்கூடிய அவங்களோட குயின் வந்து இங்க இருக்குன்னா நான் இங்க இருந்து இந்த காயினை வந்து என்னால வந்து வெட்ட முடியும். சோ அந்த மாதிரி நம்ம வெட்ட முடியாத அளவுக்கு நம்ம இந்த குயினை வந்து பிளேஸ் பண்ணணும். சரியா? இதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவல் வேலை. சோ அப்படி பண்றப்ப எனக்கு 4 குயின், அதாவது n குயினை வந்து நீங்க பிளேஸ் பண்ணணும். அதாவது இது 4 into 4 போர்டுனா வந்து எனக்கு 4 குயினை வந்து நீங்க பிளேஸ் பண்ணணும். பட் அந்த 4 குயினுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிக்க கூடாது. சோ இந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணணும். சோ அப்படி பிளேஸ் பண்றதுக்கு நான் 4 குயினையும் வந்து எங்கெங்க வைக்கணும், எனக்கு எங்கெங்க வச்சா அது 4 ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிக்காது. இதுதான் வந்து நம்மளோட கண்டுபிடிக்கக்கூடிய சொல்யூஷன். சோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க டைரக்டா வந்து சொல்யூஷன் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், அந்த 4 குயினையும் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சு பார்க்கலாம். எனக்கு எங்க வந்து 4 வெட்டாம இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம அதுதான் வந்து சொல்யூஷன் சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லி உங்களுக்கு தோணும். பட் இது எப்படி நீங்க பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு கோடா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அதாவது நீங்க வாயில சொல்லும்போது அந்த லாஜிக் ஈஸியா சொல்லிடலாம். பட் அதவே வந்து நீங்க கோடா போடும்போது எப்படி போடுவீங்க, இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நம்ம குயினை வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் வந்து அடுத்த குயினை வைக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி அதை வச்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்து வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நம்ம 4 குயினை வந்து வேற வேற பிளேஸ்ல வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது வந்து ஒரு வே. சோ இந்த வேல நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களோட சொல்யூஷன் வந்து ரொம்ப இன்எஃபிஷியன்ட்டா இருக்கும். அதாவது டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அதிகமா போகும். சோ அதை எப்படி நீங்க ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து இந்த பேக் ட்ராக்கிங் அல்காரிதம் யூஸ் ஆகுது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நான் இப்ப சொன்னேன்ல, நீங்க காலேஜ்ல கோர்ஸ் சூஸ் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. நீங்க ஒரு இடத்துல ஒரு குயினை வச்சு பாக்குறீங்க. வச்சுட்டு இது ஓகேவா இருந்தா எனக்கு இது வந்து அடுத்த குயினை வெட்டாம இருந்தா வச்சிடுறீங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் குயினை செக் பண்றீங்க. அதே மாதிரி அது எங்க வச்சா எனக்கு இன்னொரு குயின் அஃபெக்ட் பண்ணாதோ அங்க வந்து வைக்கிறீங்க. ஒருவேளை நான் இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து வெட்டாது. ஓகே, அடுத்த குயினை வந்து எங்க வைக்கலாம், நானு இங்க வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது. சோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இங்க செக் பண்றேன், இங்க செக் பண்றேன். சோ இங்க வைக்கலாம். சோ இப்படி வச்சனா எனக்கு என்ன ஆகுது பாருங்க, எனக்கு 3 குயின் தானே வைக்க முடியுது. 4வது குயின் எங்க வைக்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்களேன். எங்கேயுமே வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து இது ஃபுல்லா கவர் பண்ணிக்கிச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லா கவர் பண்ணிக்கிச்சு. நெக்ஸ்ட் இது வந்து இது ஃபுல்லா கவர் பண்ணிக்கிச்சு. அதே மாதிரி இப்ப டயகனலா பாருங்க, இதை கவர் பண்ணிக்கிச்சா. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எந்த இடமே வந்து எம்டியா இல்ல. சோ எனக்கு 4வது குயினை பிளேஸ் பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 4 குயினை பிளேஸ் பண்ண முடியல. நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளோட ஆக்சுவல் சொல்யூஷன் வந்து 4 குயின் கண்டிப்பா பிளேஸ் ஆயிருக்கணும். அதே மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். சோ இந்த மாதிரி வச்சா என்னால வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் வந்து கொண்டு வர முடியாது. சோ எனக்கு இது வந்து ஒரு வேலிட் சொல்யூஷன் கிடையாது. சோ என்ன பண்ணணும், நம்ம வச்ச குயின்ல எடுத்துட்டு மறுபடியும் வந்து வேற மாதிரி அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். சோ இதைத்தான் வந்து எக்ஸாக்டா நம்ம பேக் ட்ராக்கிங் அல்காரிதத்துல பார்த்தோம். அதாவது ஒரு சாய்ஸை டிசைட் பண்ணி நீங்க வச்சிட்டீங்க. வச்சதுக்கு அப்புறம் அது வந்து எனக்கு 4 குயினை வைக்க முடியல அப்படி வச்சா, அப்ப என்ன பண்றீங்க, அதுல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வர்றீங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறீங்க. அதாவது இப்ப நான் இங்க வச்ச குயின் எல்லாத்தையும் எடுத்துறேன். எடுத்துட்டு இப்ப வேற இடத்துல வைக்க ஆரம்பிக்கிறேன். சோ இப்ப இங்க வைக்கிறேன்னு வைங்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க வச்சிடறேன். அப்ப எனக்கு இது ஃபுல்லா ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது ஃபுல்லா ஃபில் ஆயிருச்சு. இப்ப இங்க மட்டும் தான் வைக்க முடியும். அடுத்து நான் இங்க வைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இது ஃபுல்லா ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நானு இங்க வைக்கலாம். சோ இங்க வச்சா என்ன ஆகும், இது ஃபுல்லா ஃபில் ஆயிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு இந்த இடத்துல கேப் ஃப்ரீயா இருக்கா. சோ நான் இங்க வச்சிட்டேன். இப்ப பாருங்களேன், எனக்கு 4 குயின் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஆனா வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. பாருங்களேன், நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் அந்த கோடெல்லாம். இப்ப பாருங்க, இது 4 குயின். இது எங்காவது வந்து ஏதாவது டயகனலா இல்ல வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்ல வந்து வெர்டிகலா ஏதாவது ஒரு இடத்துல வந்து எங்காவது ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அஃபெக்ட் பண்ணுதான்னு பாருங்க, கண்டிப்பா பண்ணாது. சோ எனக்கு இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன்.
அப்ப நான் சூஸ் பண்ண சாய்ஸ்ல வந்துட்டு இந்த சாய்ஸ் வந்து எனக்கு வேலிடா இருக்கு. அதாவது எனக்கு தேவையான சொல்யூஷன் இந்த சாய்ஸ் மூலியமா கிடைக்குது. சோ அந்த இடத்துல வந்து என்னோட சாய்ஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வேலையை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு தேவையான சொல்யூஷன் கிடைச்ச உடனே நான் ஸ்டாப் பண்ணிடலாம் எல்லாத்தையும். சோ இதுதான் வந்து நம்ம பேக் ட்ராக்கிங்ல பண்ண போறோம். அதாவது சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாய்ஸஸை டிசைட் பண்ணணும். சாய்ஸஸ் என்ன சொன்னேன், நம்ம குயினை வந்து எங்கெங்க வைக்க போறோம், அதாவது எந்த வேல வந்து வைக்க போறோம். சோ இதுதான் வந்து சாய்ஸ். சோ என்ன பண்ண, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சாய்ஸ்ல இங்க இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம். சோ அப்படி வைக்கும் போது எனக்கு 4 குயின் வைக்க முடியல. அப்ப என்ன பண்ண, நானு பச்சை கோயின்லாம் எடுத்துட்டேன். அதாவது சாய்ஸை டிசைட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டேன். பட் வந்து எனக்கு இந்த சாய்ஸ் வந்து ஒர்க் ஆகல. சோ பேக் ட்ராக் பண்றேன். அதாவது வச்சதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு சாய்ஸை மறுபடியும் நான் சூஸ் பண்றேன். சோ அந்த சாய்ஸை மறுபடியும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். பண்ணும்போது வந்துட்டு எனக்கு அது ஒர்க் ஆச்சுன்னா நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்குவேன். இல்லைன்னா நான் மறுபடியும் வந்துட்டு அதை மறுபடியும் பேக் ட்ராக் பண்ணி மறுபடியும் வேற சாய்ஸ்க்கு போறேன் நான். சோ இப்படியே வந்து நான் எத்தனை சாய்ஸ் நான் சூஸ் பண்ணிட்டே இருக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். ஒன்னா வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இருக்குல்ல, நான் இங்கிருந்து ஆரம்பிச்சு இது ஃபுல்லா நான் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு இடத்துல, இல்லைன்னா வந்து இங்கிருந்து ஆரம்பிச்சு இது ஃபுல்லா ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் நான். சோ இப்படி ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து, அதாவது இந்த இடத்துல 4 பிளேஸ்ல ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி நான் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு எண்டிங் வந்து இதுதானே, இல்ல இது இந்த எண்டிங்கை வந்து ரீச் பண்ணிச்சுன்னா வந்து என்னோட சாய்ஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணிடலாம்ல. அதான் நான் வச்சு மறுபடியும் செக் பண்ணக்கூடிய சாய்ஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணிடலாம்ல. அதான் நான் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து நான் இங்க வந்து எனக்கு 4 வந்து வரல. நெக்ஸ்ட் இங்க வச்சு எனக்கு 4 வந்துருச்சு. ஓகே, நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டு, ஒருவேளை இங்க வச்சு எனக்கு 4 வரலன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இங்க வச்சு ட்ரை பண்றேன், இங்க வச்சு எனக்கு 4 வரல. நெக்ஸ்ட் நான் இங்க இருந்து வச்சு ஆரம்பிக்கிறேன். சோ எனக்கு இப்பவே 4 வரல. அப்ப நான் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் வந்து இங்க வைக்க முடியுமா, போர்டுக்கு வந்து வெளியே வைக்க முடியுமா, வைக்க முடியாதுல்ல. சோ அதுதான் வந்து என்னோட பேஸ் கேஸ். எனக்கு எந்த இடத்துல என்னோட ரிகர்ஷன் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணணும், நான் வைக்கக்கூடிய பொசிஷன் வந்து இந்த போர்டுக்கு வெளியே போகும்போது நான் அதை ஸ்டாப் பண்ணிடணும். போர்டுக்குள்ள மட்டும் தான் வைக்க முடியும். அதாவது நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் பேஸ் பண்ணி தான் நான் வைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா வந்து நான் சொல்லிட்டேன், இப்ப இது 4x4 போர்டுன்னு சொல்லிட்டேன். அப்ப 4 குயினை வைக்கணும்னா இந்த 4 காலத்துல ஏதோ ஒரு காலத்துல, அதாவது 4 காலமே எனக்கு ஃபில்லா இருக்கும். கண்டிப்பா 4 காலத்துல கண்டிப்பா 4 குயின் இருக்கும். அப்பதான் வந்து எனக்கு 4x4 போர்டுல வந்து 4 குயின் வைக்க முடியும். அப்ப நான் இந்த 4 ஏதோ ஒன்று வச்சு செக் பண்ணா போதும்ல. இந்த மீதி இருக்கக்கூடிய 4 வந்து நான் அப்ப நெக்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம்ல. நான் மறுபடியும் வந்துட்டு இங்க இருந்து வச்சு ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லையில. ஏன்னா நான் இங்கிருந்து ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சாவே வந்து எனக்கு இங்க இருக்கக்கூடிய 4 ரோ ஆர் 4 காலம் வந்து ஃபில் ஆகணும். அப்படி ஆகலனாவே வந்து அது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடையாதுன்னு அர்த்தம் எனக்கு. சோ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது வந்து பேஸ் கண்டிஷன் சொல்லிட்டு. நம்ம வைக்கக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து நம்ம பேஸ் கண்டிஷனா வைக்கிறோம். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய 16 பொசிஷன்லயே வந்து வச்சு செக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஸ்டார்டிங் 4 எங்க ஒன்று வச்சா போதும். இந்த 4ல ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா வந்து எனக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாவே வந்து எனக்கு மொத்த சொல்யூஷனுமே இல்லைன்னு அர்த்தம். அது ஏன் நான் இப்படி சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. சோ இவ்வளவுதான் வந்து பேக் ட்ராக்கிங். சோ பேக் ட்ராக்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி வந்து ப்ராப்ளத்துல அப்ளிகபிள் ஆகுது. அதே மாதிரி நான் இங்க சொன்னேன்ல, சாய்ஸஸ் வந்து நம்ம மொத்தமா வச்சுட்டு மொத்தமா எடுக்கிறேன்னு சொன்னேன்ல. நம்ம கோடா போடும்போது எக்ஸாக்டா நம்ம அப்படி போட மாட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்க எங்கேயும் வைக்க முடியாதா, நெக்ஸ்ட் இங்க வைக்க முடியாது, இங்க வைப்பேன் நான். இங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்தது எங்க வைக்க முடியும், நானு இங்க எதுவுமே வைக்க முடியாது. நெக்ஸ்ட் இங்கதான் வைக்க முடியும். சோ எனக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன், இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பாக்குறேன். எனக்கு இது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் மறுபடியும் வேற எங்க வைக்க முடியுமா சொல்லிட்டு வைக்க முடியாது. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் வைக்க முடியும். சோ எனக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடையாது. அப்ப என்ன பண்றேன், இதையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த 2வது காயினை இங்க வைக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டி வந்து எல்லா காயினும் எடுத்து வச்சுட்டு தான் வச்சுக்கோ, டைம் தான் வேஸ்ட் ஆகும் எனக்கு. அதாவது இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது நான் உங்களுக்கு ட்ரீ கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். ட்ரீல வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் காயினை ஒரு இடத்துல பிளேஸ் பண்றேன். நான் 2வது காயினை நான் எங்க வைக்க முடியும்னு சொல்லி வச்சு பாருங்களேன். 2வது ரோல எங்க வைக்கலாம், ஒன்னா வந்து இங்க வைக்கலாம், இல்ல இங்க வைக்கலாம். சோ எனக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ நான் இங்க வச்சு பார்த்தேன். சோ எனக்கு இது ஒரு வேலிட் சொல்யூஷனுக்கு கொண்டு போகல. அப்ப நான் இதுக்கப்புறம் நான் கீழே போய் செக் பண்ண தேவையில்லை. இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்த இதுக்கு வர்றேன். அதாவது அடுத்த சப் ட்ரீக்கு வர்றேன். இங்க வைக்கிறதுக்கு போல இங்க வைக்கிறேன் இப்போ. சோ இப்படி வச்சா எனக்கு என்ன ஆகுது, மறுபடியும் வந்து இப்ப நான் எங்க இந்த இடத்துல வைக்கலாம், குயினை இங்க வைக்கலாம், அவ்வளவுதான். இங்க மட்டும் தான் வைக்க முடியும். சோ இதுக்கு கீழே ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் மறுபடியும் அடுத்த ஸ்டெப் போனோம்னா இங்க எங்கேயுமே வைக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன். இங்க வச்சாலும் ஃபெயில் ஆகும். இங்கேயும் வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது. சோ இதுக்கப்புறம் நான் வைக்க முடியாது. சோ எனக்கு மொத்தமா 4 வரல, 3 தான் வருது பாருங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இதையே ரிமூவ் பண்ணிட்டு இப்ப இங்க இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வேற எங்காவது 2வது ரோலயே வைக்க முடியும்னு பாக்குறேன். வேற எங்கேயுமே வைக்க முடியல. அப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி ஸ்டார்டிங் நான் சேஞ்ச் பண்றேன். அதாவது நான் ஒன்ன வைக்கிறேன், வச்சு முடிச்சுட்டு 2வது வைக்க ட்ரை பண்றேன். எனக்கு 2வது வைக்க முடிச்சுட்டு நான் 3வது வைக்க முடியல மட்டும்தான் மறுபடியும் வந்து நான் 2வது ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது இடத்துல வைக்கிறேன் 2வது. அப்படி 2வது எனக்கு வேற இடத்துல வைக்க முடியலனா தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வர்றேன். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ கோடுல வந்து நம்ம எக்ஸாக்ட்டா இதை தான் பண்ணுவோம். சரியா? நீங்க தியரிட்டிக்கலா வந்து உங்களுக்கு பார்க்கும்போது விஷுவலைஸா பார்க்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். சோ இதை வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் போடுறேன். அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நான் இதுல என்ன சொல்லி கொடுத்தனோ அதை தான் வந்து நான் அதுல பண்ணுவேன். நான் அதே சேர்த்து இதுல கவர் பண்ணா ரொம்ப வீடியோட லென்த் அதிகமாயிரும். சோ அதனால வந்துட்டு நான் இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.
நினைக்கிறேன். சரியா? ஸோ அவ்வளவுதான் பேக் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த 4 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாய்ஸ், எக்ஸ்ப்ளோர், பேக் ட்ராக் அண்ட் தென் வந்து பேஸ் கேஸ். இந்த 4 தான் வந்து மெயின் பேக் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும். நான் அந்த கோடிங் போட, அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் நான் போகும்போது வந்துட்டு அந்த 4 வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? பட் நான் இந்த தியரிட்டிக்கலா இங்க எங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதான் வந்து நான் கோடிங்கா போடுவேன். சரியா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day.